அதையும் தாண்டி நம்ம வந்து இந்த ஒரு கூட்டத்துக்கு எவ்வளவு நேரம் பிளான் பண்றீங்க? இப்ப நீங்க இந்த கூட்டம் இன்னைக்கு 2 ஸ்பாட் முடிச்சா அடுத்த வாரத்துக்கு பிளான் பண்ணோம். அதுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் இட் டேக்ஸ் ஹவு லாங்? இல்ல நீங்க கன்சிடர் இட் ஆஸ் அன் வார். 24x7 வெளியில தெரியாம நிறைய டீம்ஸ் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம அரசாங்கத்துல இருந்து, காவல்துறையில இருந்து, ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ்ல இருந்து, அந்த காவல்துறையில இருந்து பர்மிஷன் கிடைக்கிறது எல்லாம் மட்டும் தான் வெளியில தெரியுது. அன்சங்கட் ஹீரோஸ் உண்மையிலேயே வெளியில தெரியாம நிறைய பேர் இருக்கிறாங்க. சொல்ல போனா அவர்களினுடைய உடலை உயிரை பணயம் வைத்து மக்களை சந்திக்கிற தலைவருக்கும் அந்த சுமூகமா வேகமா இது போடுங்கிறதுக்காக நிறைய அன்சங்கட் ஹீரோஸ் வந்து இரவு பகலாக வேலை பார்க்கறாங்க. உண்மையில என்னன்னா நாம வேலை பார்க்கறது கூட ஒண்ணும் கிடையாது. இங்க போற திசையிலாம் அந்த மக்கள் கூட்டத்தை ஒழுங்கு செய்கிற அந்த பணியில் ஈடுபடுகிற பொழுது ஊடக நண்பர்களும் தன்னார்வலர்களா மாறி இருக்கிறாங்க. ரெகுலரா எங்க கூட டிராவல் பண்ணி இப்ப ஐநோ தந்தி டிவி கேமரா அங்க இருக்க ரிக்ரூட்டர்ஸ் பத்தி எனக்கே தெரியும். அந்த அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டிங்கா மாறி எல்லாருமே ஈக்குவல் பார்ட்னர்ஸா மாறிட்டோம். ஒரு டீம் ஒர்க் பண்ணி தான் போயிட்டு இருக்கோம் ஹரி. ரைட். இன்னொன்று, டு பி ஃபேர் டு யூ, நீங்கள் ஒவ்வொரு வாரமும் அறிவுறுத்தல் விடுறீங்க, கூட வராதிங்க, வெளியூர்கள்லேருந்து வராதிங்க, குழந்தைகள் வராதிங்க அப்படின்னு. அதையும் மீறி அந்த வயலேஷன் நடக்குது. அஃப்கோர்ஸ் அது உங்கள் கண்ட்ரோலில் எவ்வளோ இருக்க முடியும்னு தெரியல. இது வந்து ஒரு பெரிய கன்சர்னை கொடுக்குது. இது வந்து எந்த ஒரு அசம்பாவிதத்துக்கும் வித்திடக்கூடாது அப்படிங்கிறது தான் காவல்துறையோடைய எண்ணம். நீங்களும் அந்த எண்ணத்தில் தான் அறிக்கை விடுறீங்கன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி ஒவ்வொரு முறை நடக்குது. இதை கட்டுக்குள்ளே கொண்டு வர இல்லை இதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு என்ன கூடுதல் முயற்சி எடுக்க போறீங்க? தந்தி டிவி வாயிலாக நான் இதை தான் சொல்லிக்கிறேன். உங்க அன்பு புரியுது, உங்களுடைய அன்பு விலை மதிப்பே இல்லாதது. இப்ப இங்கேயுமே கான்வாயிலுமே சின்ன சின்ன கேப்ல மைக் எடுத்து நான் கதறிக்கிட்டே அதே தான் போவேன். கொஞ்சம் அனுமதி கொடுங்க, வெற்றி தலைவர் வேகமா அடுத்த பாயிண்ட்டுக்கு போகணும் நாங்க சொல்றோம். நாம இப்படி சொல்வதன் மூலமாக அவர்களை நம்ம உதாசீனப்படுத்துறோம்னு ஒரு துளி கூட நினைச்சிடாதீங்க. நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை, நாங்கள் இல்லாமல் நீங்கள் இல்லை. பட் நமக்கு இந்த நேர கட்டுப்பாடு, வழிகாட்டு நெறிமுறைகள், பல்வேறு விஷயங்களை தலைமை சுட்டி காட்டுவது வந்து வெறுமனே அது வந்து ஒரு கைட்லைன்ஸ் மட்டும் கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு நெருக்கடி இருக்கு. இப்ப வேற ஒரு சேனல்ல ஒரு கேமராமேன் வந்து விண்ட்ஷீல்டுல தொங்கிட்டு போயிட்டாரு. நமக்கு தான் எங்க டாக் பேக்ல வந்து கூப்பிட்டு கண்டிச்சாங்க. உடனே அவர் பேரை ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒரு டீம் அவர் கிட்ட போக சொல்லி, அவர் உள்ள போக சொல்லி, சீட் பெல்ட்டை போட சொல்லி நம்ம வந்து பண்ணி போறோம். அப்ப இங்க வர ஊடகவியலாளர்கள், இங்க வர பாதுகாப்பு அதிகாரிகள், நிர்வாகிகள், பொதுமக்கள் எல்லோருக்குமே ஒரு பொது பொறுப்புணர்வு இருக்கு. அதையும் புரிந்து கொண்டு எங்களுக்கு நீங்க வந்து ஒத்துழைப்பு தரணும். ஒரு முக்கியமான விஷயம், முக்கியமான விஷயம், இந்த நாமக்கல் இவர் கோட்டை, கரூர் அவர் கோட்டைன்றாங்களே, இந்த கோட்டையில ஓட்ட போட்டு கொடி ஏத்தணும்னா தலைவர் வந்து அந்த இடத்துல போய் உண்மையை பேசணும், உறக்க பேசணும், சத்தமா பேசணும், சத்தியத்தை பேசணும். அதுக்கு நீங்க வழிவிட்டு கொஞ்சம் ஓரமா நின்னீங்கன்னா நாங்க வேகமா போக முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க ஒரு 3 வாரம் முடிச்சிருக்கீங்க. உங்களோட இன்டர்னல் அசஸ்மெண்ட் என்னவாக இருந்தது? இதை பத்தி நீங்க பார்க்கும்போது, ஒரு போஸ்ட்மார்ட்டம் செய்யும்போது உங்க தலைவர் என்ன அதை பத்தி ஃபீல் பண்ணார்? இந்த 3 வாரமும் மக்கள் கூட்டம் ஒவ்வொரு இடத்துலயும் இங்க குறையுமா அங்க குறையுமா அப்படின்லாம் நானே எதிர்பார்ப்பது உண்டு. ஆனா எங்களை எதிர்பார்ப்பு அவங்க வந்து எங்களை வந்து ஏமாற்றி விட்டு பல இடங்கள்ல இருந்து வந்து குவிஞ்சிடும். அவங்க இன்டர்னலா நாங்க ஒரு ஒர்க் பண்றோம்னு சொல்றோம் இல்லையா, பட் அவங்களுக்குள்ள ஒரு ஒர்க் நடக்குது. இப்ப இந்த நாமக்கல் பகுதி தான், நாமக்கல்னா ராசிபுரம் மேக்ஸிமம் அங்கிருந்து வருவாங்க நினைச்சேன். ஆனா இந்த 2 நாள்ல சந்தித்த மக்கள்லாம் பார்க்கிற பொழுது அவங்க வந்து இங்க பக்கத்துல வந்து கல்யாணின்னு ஒரு ஊர் இருக்கு, நாட்டமங்கலம் இருக்கு, இங்க பேட்டப்பாளையம் இருக்கு, ராசிபாளையம் இருக்கு, குமரிப்பாளையம், இன்னும் பல்வேறு ஊர்கள், ஒரு மரூர்பட்டி இருக்கு. இப்படி சின்ன சின்ன இடங்கள்ல இருந்து கூட பல பாக்கெட்ஸ்ல வந்து மக்கள் வந்து கூடி வந்துடுறாங்க. அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் கூட்டம் கூட போகுது. அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வந்தாச்சு. அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் நெருக்கடி வந்து நம்பர்ஸ் மாறுது. இப்ப 24 அப்டேட் பண்ண எல்லா ஊடகங்களும் அதை சொன்ன உடனே இப்ப அதை 12ஆ மாத்திருக்காங்க. பட் அந்த 12 நெருக்கடியுமே ரொம்ப கடுமையான நெருக்கடியா இனி வர வர அதிகமாகும் என்பது நம்ம ஆன்டிசிபேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் பிளான் பண்ணி நம்ம போய்கிட்டே இருக்கிறோம். எஸ்பெஷலி பெண்களினுடைய கூட்டம் அதிகமா இருக்கும் போது அவர்களின் பாதுகாப்பு, குழந்தைகளை பாதுகாப்பு, அதெல்லாம் இன்னும் நாங்க வந்து இன்னும் கண்ணும் கருத்துமா செயல்பட்டு முன்னோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்ப நீங்க பிப்ரவரி வரைக்கும் இதை செய்றீங்க. will you not peak out early? இப்ப நீங்க இன்னைக்கு நாமக்கல்ல முடிச்சா பிப்ரவரி நெருக்கத்துல இதோட இம்பாக்ட் இது நாமக்கல்லையோ இல்ல போன வாரம் முடிச்ச நாகையிலயோ இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஒரு மனிதன் நடந்து போன தடம் வந்து ஒரு மாலை நேரத்திலேயே மறைஞ்சிடும். ஆனா ஒரு யானை நடந்து போன தடம் அழிய ஒரு மழைக்காலம் முழுக்க நிக்கும்னு சொல்லுவாங்க. அது போர் யானை 2 புறப்பட்டு போன தடம் வந்து அப்படியே நிக்கும். அதே போலதான் இந்த பவனி போதுல இவ்வளவு நெருக்கடிக்கு நடுவுல நீந்தி தான் நாங்க போறோம்ல. ஆனா இது போன பிறகு இங்க இருக்கக்கூடிய மக்கள் இதை காலங்காலமா பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி வந்தாங்க, நாங்க போய் பார்த்தோம்,
அவர் வந்து பேசினாரு அப்படிங்கிற அந்த ஒரு இம்பாக்ட் வந்து ஒரு எவர்லாஸ்டிங் இம்பாக்டா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 4-5 தலைவர்கள் வந்துட மாட்டாங்களா? மத்த முனையோட தலைவர்கள் வந்தானா அது இருக்காதா? இப்ப திருவாரூர்ல கூட பாருங்களேன், இப்ப நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் உங்களை விட பெரிய கூட்டம் காட்டிட்டோம் அப்படின்னு அங்க கிளைம் பண்ணப்படுது எதிர்த்தரப்புல. அது முழு உண்மை கிடையாது. அடுத்த நாளே அவங்க கூட்டம் வச்சது உண்மை. அவங்க எந்த இடத்துல கூட்டம் நடத்தினாங்களோ அங்கதானே முதல்ல நாங்க பர்மிஷன் கேட்டோம். அது அவங்க தராம இருந்தது உண்மை. அந்த இடத்துல அவங்க கூட்டம் கூட்டத்துல டிஜிட்டல் குளோனிங் நடந்ததாகவும் ஒரு குற்றச்சாட்டை நிறைய வெர்ச்சுவல் வாரியர்ஸ் முன்வைத்திருந்தாங்க. அப்புறம் இன்னொன்னு நான் பிராங்கா சொல்றேனே, கூட்டத்தை காமிச்சுதான் மாச ப்ரூவ் பண்ணுன்ற ஒரு நெசசிட்டி நமக்கு இல்ல. உலகத்துக்கே தெரியும் அவருடைய மாசு. இவர் கூட்டத்தை காமிச்சுதான் மாசு காட்டணும். அது அறத பழைய ஸ்டீரியோ டைப் ஃபார்முலா. பட் ஆர்கானிக்கா இந்த கூட்டம் வருது. அந்த கூட்டத்தை வந்து ரொம்ப கண்ணு கருத்துமா பாத்துக்கணுன்ற நெருக்கடி தான் இருக்கு. சோ ஏர்லி பிக்கும் ஆகல, இம்பாக்ட் பெருசா இருக்கும். கூட்டத்தின் மீதும் நாங்க கன்சர்ன்டா இருக்கோம். திட்டமிட்டபடி ஒவ்வொரு வாரமும் ஆறாவரமா போயிட்டு இருக்காரு. இப்போ நிறைய இளைஞர்கள் யுவதிகளை வந்து நம்ம உங்க கூட்டத்தில் பார்க்க முடிகிறது. அது வந்து பொதுவாக அரசியல் பிரச்சாரங்களுக்கு போகாத ஒரு ஏஜ் குரூப். பட் ஆனால் இதில் இன்னொரு விமர்சனம் என்னன்னா, இவங்கெல்லாம் ரசிகர்கள். இந்த ரசிக மனோபாவத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க. அது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை. அவங்க வந்து மற்ற உச்ச நடிகர்களுடைய இல்லை ஒரு டாப் ஆக்டர்ஸோடைய நடிகர்களுக்கு கூட இந்த மாதிரி ஒரு கூட்டம் கூடும். ஸோ அதுல ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லைங்கிற 2 பார்வையும் வைக்கப்படுது. உங்களுடைய வியூஸ் சார்? தலைவர் என்ன தெரியுமா பண்ணிட்டாரு? தந்தி ஒண்ணுல சினிமா பாட்டு பாத்துக்கிட்டு இருந்த கோடிக்கணக்கான இளைஞர்களை தந்தி டிவில செய்திகள் பார்க்க வச்சுட்டாரு. 10 ஃபர்ஸ்ட் ஷோக்காக காத்துக்கிட்டு இருந்த ஒரு மாபெரும் கூட்டத்தை டெய்லி டிபேட்ல என்ன டாபிக் வருதுன்னு பார்க்க வச்சுட்டாரு. பொலிட்டிசைஸ் ஆயிட்டாங்களா அப்படின்னு கேட்டா ஆக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நான் சொல்வேன். இந்த எண்ணம் இருக்குல்ல, இந்த அவங்களுக்கு ஒரு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் இருக்குல்ல, அதற்கு நேர்மையா நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தூய்மையான மனிதர் பின்னாடி தான் இப்ப நான் போய்கிட்டு இருக்கிறேன். சோ நிச்சயமா இப்ப கூட பாருங்க, நம்ம நேபாளல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இளைஞர்களின் எழுச்சி நடந்தது. அங்க மிகப்பெரிய ஒரு அரசாட்சி, மிகப்பெரிய ஒரு ராணுவ கட்டுப்பாடு எல்லாம் இருந்தாலும் கூட எளிய பிள்ளைகளினுடைய 16, 17, 18 வயசு பிள்ளைகளினுடைய புரட்சி வந்து அங்க புரட்டி போட்டதை பார்த்தோம். அப்ப நேபாள அளவிற்கு மிகப்பெரிய ஒரு அசுர புரட்சி இல்லை என்றாலும் தமிழ்நாட்டில் ஒரு அன்பு புரட்சி தொடங்கிருச்சு நான் நினைக்கிறேன். ஐ சென்ஸ் a wave, ஒரு அலை தொடங்கிருச்சு நான் நினைக்கிறேன். இது ஒரு அலையோட வெளிப்பாடா நீங்க பாக்குறீங்களா? டெஃபினட்டா அதோட ஸ்டார்ட்டா பாக்குறேன். இது ஒரு டிப் ஆஃப் ஐஸ்பர்க் தான். இன்னும் நிறைய டிராவல் பண்ணணும், இன்னும் நிறைய பேசணும், மக்கள் மத்தியில் அந்த பிரச்சனைகளை எடுத்துட்டு போனோம். பட் நினைத்ததை விட அதீதமான தன்னெழுச்சி வந்து இவ்வளவு தூரம் எனக்கு தெரிஞ்சு நான் ஃபாலோ பண்ற பாலிடிக்ஸ் தான் 4 நூற்றாண்டு காலத்துக்கு யாருக்குமே வந்தது இல்ல. அது கடைசியா பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இப்படி எல்லாம் வந்ததெல்லாம் நம்ம வந்து பாத்துருக்கிறோம். அவர் வர ட்ரெயின் கூட நடந்து போவான்னு பாத்துருக்கோம். இப்ப இங்க வர பஸ் கூட நடந்து வராங்க. சத்தியமா ₹1 கொடுக்காம இந்த கூட்டம்லாம் ஐ திங்க் யாருக்குமே பாசிபிள் இல்லை. இது ஒரு ரசிக பட்டாளம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பலம். அதை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. ஒரு பெரிய ரசிகர் பட்டாளத்தை திரு விஜய் வைத்திருக்கிறாருங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. அவர் தான் இன்னைக்கு உச்ச நட்சத்திரம். பட் அதுவுமே ஒரு டபுள் எட்ஜ்ட் ஸ்வாட் அப்படின்னு நீங்க நினைக்கலையா? இப்ப நீங்க வந்து விஜய் ரசிகர்கள் அவர் பக்கம் திரண்டா அதை பார்த்து இப்போ வந்து ஒரு திரையுலகம் எப்படி ஒர்க் பண்ணணும்னு தெரியும். அஜித் ரசிகர்களோ சிவகார்த்திகேயன் ரசிகர்களோ அவங்க வந்து வேற நிலைப்பாடு எடுத்து அது ஒரு கவுண்டர் போலரைசேஷன் உருவாக்காதா? இது ஒரு படத்தினுடைய வெளியீட்டுக்கான ஒரு போட்டி கிடையாதுங்க. இது வந்து தமிழ்நாட்டின் தலையெழுத்தை அடுத்த 5 ஆண்டு காலம் எந்த திசையில் தீர்மானிக்க போகிறோம் என்பதற்கான ஒரு தேர்தல் என்பது ஒரு ஜனநாயக பரிசோதனை. அப்புறம் நீங்களே பெரிய லிஸ்ட் போட்டாங்க. பல டிபேட்ஸ்ல சொல்லுவாங்க, கமல் சாருக்கு வராத கூட்டமா, கார்த்திக் வராத கூட்டமா, சரத்குமாருக்கு வராத கூட்டமா, அஜித் சாருக்கு வராத கூட்டமா, சிவாஜி கணேசனுக்கு வராத கூட்டமா, பெரிய லிஸ்ட் போடுவாங்க. நடிகைகளுக்கு வராத கூட்டமான்னு போடுவாங்க. ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா, அப்ப கூட மதிப்பிற்குரிய துணை முதலமைச்சர் மாசுஷ்ணல் மாதிரி உச்ச நடிகர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வராத கூட்டமான்னு சொல்ல முடியாது. அவர் வந்து இவங்க எதையெல்லாம் இது வந்து கூத்தாடிகள், சினிமா கவர்ச்சிக்கு வர கூட்டம் அப்படிலாம் சொல்றாங்களோ அதையெல்லாம் அவங்க வந்து எது எள்ளி நகையாடுறாங்களோ அதே போல கூட்டத்தை காட்டி ஆகணும்ன்ற நிர்பந்தத்தினாலதான் காசு கொடுத்து கூட்டு வராங்க. சனிக்கிழமை தோறும் திடீர்னு பல விழாக்கள் நடத்தட்டும், அப்படியாவது விழாக்கள் நடத்திட்டோம், அவங்க செயல்படட்டும். பட் இது எல்லாமே என்னன்னா, இந்த கூட்டம் சாதாரண கூட்டம் அல்ல, ரசிகர் கூட்டம் அல்ல என்பதை ஆட்சியாளர்கள் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காங்க. வெளியில காட்டிக்க மாட்டாங்க. அதை கவுண்டர் பண்ணதான் போட்டிக்கு போட்டி ஏட்டி கேட்டி அவங்க பண்றாங்க. இன்னமும் கூட அந்த சனிக்கிழமை விமர்சனம் தொடருது. திரு துணை முதலமைச்சரும் கூட வச்சதை அதை பார்த்தோம். இந்த ஒரு சனிக்கிழமை இந்த பேட்டர்னை பிப்ரவரி வரைக்கும் தொடர்றீங்களே. பிப்ரவரிங்கிறது வந்து ஒரு இன்டென்ஸ் பொலிட்டிக்கான தருணம் இல்லையா? இப்ப நீங்க அது இன்டென்சிஃபை ஆகாம இதே அளவுல தொடர்றீங்களே, அது பலனளிக்குமா? அது போதுமா? 2 கேள்வி இதுல ஒளிந்திருக்கு. ஒன்னொன்னா பதில் சொல்லிடலாம். முதல்ல
மதிப்பிற்குரிய துணை முதல்வர் மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அவர் சீரோடும் சிறப்போடும் பேச வேண்டும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அவர் அகைன் அவர் வந்து அந்த அந்த எட்டனதர் ஸ்பீக்கர் மாதிரி அவர் பேசக்கூடாது. ஏன்னா அவர் இருக்கிற இடம் வந்து ரொம்ப உயரமானது. அதனால அதற்குரிய தன்மையோட அவர் பேசுவார்னு நான் எதிர்பார்க்கிறேன். அப்புறம் ஏற்கனவே பலமுறை இதை நான் சுட்டி காமிச்சேன். ஏன் வார இறுதி வார நாட்கள்ல தினக்கூலிக்கு போறவங்க, வார கூலிக்கு போறவங்க, கல்லூரியில படிக்கிறவங்க, வீட்டுல வந்து பல்வேறு கடமைகளுக்கு இருக்கிறவங்க அதையெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாம நாங்க மக்கள் சந்திப்பு நாங்க தலைவரை கூட்டிட்டு மக்களை சந்திக்கிறோம் வரோம். ஆக்சுவலி இட்ஸ் அதர் வே அரவுண்ட். மக்கள் வராங்க. சண்டே இன்னும் பொருத்தமா இருக்குமே, எல்லாருக்கும் லீவு. இப்ப இன்னைக்கு சனிக்கிழமை கூட எல்லா செக்டர்ஸ்லயும் லீவ் கிடையாது. சண்டே இன்னும் பொருத்தமா இருக்குமே. இதுக்கு பேர் தாங்க திமுக சனி பயிற்சி. வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இருந்தது. இப்ப நாங்க சண்டே பண்ணிருந்தோம், ஏன் சாட்டர்டே பண்ணலாம்னு கேட்பீங்களா? அதனால வார இறுதின்னு அவங்க சொன்னதற்கான பதில் சொல்றேன். இதுல மக்கள் நலன் இருக்கிறதே தவிர தனிநபர் நலன் இல்லை. இப்ப நம்ம வந்து வளையப்பட்டியில இருந்து அடுத்த ஊருக்குள்ள நம்ம நுழைகிறோம். இங்கேயும் சேம் ஸ்டோரி. அப்படியே உங்களுடைய ட்ரோன் காட்சிகளே நீங்க பார்க்கலாம். அப்படியே மக்கள் வெள்ளம் தான், தன்னெழுச்சி கூட்டம் தான். நான் என்னுடைய கான்வாயில இருந்து பார்க்கும்போது இந்த காட்சி ட்ரோன்ல தெரிய வாய்ப்பு இல்லை. அந்த வீட்டினுடைய பால்கனிகள்ல, கடைகளுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோருடைய பால்கனிகள்ல நின்று அந்த மூதாட்டி பெருமக்கள், கை குழந்தைகள், பெண்கள் எல்லோரும் அவ்வளவு உற்சாகமா இருக்கிறாங்க. இது வந்து வெறும் ஒரு நடிகருக்கான ஒரு ரசிகர் கூட்டம் சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு அந்த குடும்பம் வந்து தளபதியோடைய எந்த லேட்டஸ்ட் படம் பார்த்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா தளபதியினுடைய அரசியலை தினந்தோறும் செய்திகள் ஊடாக அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அவர் ஒரு ஐகானா மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு. அவர் வந்து வெறும் நட்சத்திரம் கிடையாது. வீக்கெண்ட்ல வர்றதால இது வந்து அவங்க சிறுமைப்படுத்துறதா நடத்தி பேசுவது ஒரு துணை முதலமைச்சர் பேசுவதற்கு அழகான பேச்சு கிடையாது. ரைட். இதே மொமெண்டத்தை உங்களால சஸ்டெயின் பண்ண முடியுமாங்கிற கேள்வி தான். இன்னொரு கேள்வி வைத்திருந்தேன். இப்போ இதே அளவில் தான் நீங்க வந்து பிப்ரவரி வரைக்கும் போறீங்களே, அப்ப இன்னும் இன்டென்ஸ் ஆக்க வேண்டாமா? எதிர்பாராதது எதிர்பார்கள் நடுவுல நிறைய இருக்கு. அது தகுந்த நேரத்தில் அந்த தலைமை வந்து அந்த அறிவிப்புகளை வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. இது மட்டும் தான் தெரியும். நிறைய பேர் வந்து கரூருக்கு இப்ப வரமாட்டாங்க. இன்னைக்கு வந்து அவர் திருவள்ளூர் வடசென்னை போக நினைச்சாங்க. டப்புனு கீரை மாத்தி கரூருக்கு வந்தோம் இல்லையா, நீங்க 30 விழான்னு ஒண்ணு நடத்தின பிறகு அந்த இடத்திற்கு யாருமே 2 நாளுக்கு வரமாட்டாங்கன்னு நீங்க பில்டப் எல்லாம் பண்ண பிறகு இதோ மக்கள் கடல்ல நீந்தி போகிறோம் இல்லையா, அப்ப இந்த மக்கள் சந்திப்பு பிளானுக்கு நடுவுல இன்னும் சில சிறப்பு அதிரடி திட்டங்கள் வரலாம் இல்லையா, அது உங்க மூலமாகவே கூட நாங்க சொல்லலாம் இல்லையா. அதனால காத்திருங்கள், வெயிட் அண்ட் வாட்ச். இது மட்டும் மக்கள் சந்திப்பு மட்டுமே கிடையாது நம்முடைய பிளான். இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்கு. ஜோதியில ஐக்கியமாட்டீங்கன்னு நினைக்கிறேன். விஜய் மாதிரியே விக்ரவாண்டி உரையை தான் ஞாபகப்படுத்துது. தேங்க்யூ வெரி மச். உங்களுக்கு பணிகள் நிறைய இருக்கும், உங்க நேரத்தை நிறைய எடுத்துக்கிட்டேன். ஸ்பாட்டும் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஒரு ரிங் சைட் வியூவை அவருடைய பிரச்சார பயணத்தோட குழுவோட பயணிக்கக்கூடிய திரு ராஜ்மோகன் அளிக்கிற கேட்டோம். அதே பார்வையில் தான் நம்ம விஷுவல்ஸையும் நம்ம பார்க்கின்றோம். நாமக்கல் நகர் பகுதியை விஜயோடைய பிரச்சார வாகனம் வந்தடைந்து கொண்டிருக்க அந்த மீட்டிங் ஸ்பாட்டையும் கூட இன்னும் கொஞ்ச நேரத்தில் அடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.